ஓகே செல்வங்களே, இறைவா, நான் வருத்தத்தோடு கவலைப்பட்டு கொண்டு உங்களிடம் வணக்கம் செய்கிறேன். கடவுளே, செல்வங்களே, என் தாத்தாவே, ஏன் கவலையாக இருக்கிறீங்கோ? ஏன் கவலையோடு எங்களுக்கு வணக்கம் செய்கிறீர்களோ? இல்லை செல்வங்களே, நான் நிறையா கொஞ்சோண்டு வீடியோங்களை போட்டுன்னுக்கிறேன். போட்டுன்னுட்டு எனக்கு யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா சொல்லிட்டு தினமும் பார்த்துன்னே இருக்கிறேன். 19 இருந்துச்சு. அப்புறம் 20 வரன்னு பார்த்துன்னுக்கிறேன். 18 ஆச்சு. என்னடா இது, வண்டி ரிவர்ஸில் போகுது அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளாக போட்டுருந்தேன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கொஞ்ச நாளாக வீடியோ போட்டுருந்து சப்ஸ்கிரைபர்களும் பார்த்துருந்தேன். என்னடா 19 18 வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தாக்கா அப்புறம் 17 ஆச்சு. போன வாரம் ஒரு 10 நாள்லேருந்து 17 ஆயிடுச்சு. என்னடா வண்டி ராங்காக போகுது, இப்படி பின்னால் போகுதுன்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். நேற்று கூட அந்த 17 இருந்துச்சு. சரி, இன்றைக்கி காலையில் சரி எடுத்தோன்னே பார்க்கலாம், ஏதாவது யாரெல்லாம் போட்டிருக்காங்களா, சலசலன்னு பெய்யோ மழைன்ற மாதிரி ஒரே சமயத்தில் குடுகுடுன்னு நிறையா போட்டுருக்காங்களான்னு பார்த்தா 16. இன்றைக்கி பார்த்தாக்கா இந்த 16 ஆகிக்குது. என்னடா இப்படி போகுது? கோழி முட்டை விடன்னு பார்த்தாக்கா கக்கா பந்தடா அப்படின்ட்டு கவலையா, சரி யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு பார்த்தா உங்ககிட்ட தான் சொல்லாமான்னு ஒரு யோசனை. நான் ஏதோ ஒரு தவறு செய்தேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டுருக்கும் போது என்னை அறியாமலே தவறு செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு தண்டனையாகத்தான் அந்த சப்ஸ்கிரைபர்கள் குறைந்து கொண்டு வருகிறது. அதன் அமைப்பாளர்கள், உரிமையாளர்கள் நான் ஏதோ தெரியாமல், என்னை அறியாமல் ஏதோ தவறு செய்து கொண்டு இருக்கேன், இவர் என்னவோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு குறைச்சிக்கன்னே வராரு. சத்தியம் சொல்கிறதுக்கு அடிக்கடி சத்தியம் சொல்கிறது எனக்கு இஷ்டப்படல. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒன்றும் அறியாமல் நான் வீடியோ போட்டுனுக்கிறேன். என்னை அறியாமல் ஏதோ என்னை அறியாமல் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறேன். அதை தண்டனையாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களில் மேபி இது யார் பிரிக்கிறாங்களோ தெரில, குறைச்சிக்கின்னு வராங்க. நான் ஏதாவது தப்பு செய்து நான் தண்டனையாக என்னுடைய சப்ஸ்கிரைபரில் குறைச்சிக்கின்னு தான் பரவாயில்ல. நான் ஏதோ தப்பு செய்து வேணுமென்றே ஏதோ தப்பு செய்து கொண்டு இருந்தால் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் நான் ஏதோ ஒரு தப்பு செய்து கொண்டு வருகிறேன்னு நினைக்கிறேன். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டோ தப்புக்கு தண்டனை அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் குறைக்கணும் அப்படின்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த 19லேருந்து 18 17 இன்றைக்கி 16 அப்படின்னு இருக்காங்க. நான் உண்மையிலேயே நான் ரொம்ப கவலைப்படுறேன். நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், அல்லது வேறு என்ன காரணமோ தெரியவில்லை. 16 ஆக இருந்து இறங்கி இருக்கிறது. நான் என்னத்துக்கு வீடியோ போடுறேன்?
என்னுடைய செல்வங்கள் பார்க்கட்டும், அவர்கள் தரும் பரிசாகிய சப்ஸ்கிரைபர்களை நான் பெற வேண்டும் என்று நான் அந்த எண்ணத்தோடு அதை வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அது நான் எப்படி தெரிஞ்சுக்கின்னு ஒருவேளை நான் ஏதாவது தப்பு செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம். தவறு செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்ன வழி என்று தெரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. நான் தப்பு ஏன் தவறு கூட செய்ய விரும்பாதவன். எனக்கு பிடிக்காதது பாவம் செய்வது, தவறு செய்வது எனக்கு பிடிக்காதது ஒன்று. என்னுடைய சகோதரன், அந்த சிறு பையன் 14 வயதை கொண்ட புனித டொமினிக் சாவோ அவனுடைய மனத்திலே பயின்ற நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யக்கூடாது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். தெரியாமல் ஏதாவது தப்பு செய்தாலும் அதை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும், தவறு செய்தவன் திருந்தி ஆகணும். தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும், தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் என்ற பெரியோர்களுடைய வார்த்தைகளை நான் கடைப்பிடிக்க கூடியவன். அந்த பையன் சொன்னான், புனித டொமினிக் சாவியோ, ஏன் அவனை பையன் என்று சொல்கிறேன் என்றால் 14 வயதுகளை கொண்ட அந்த புனிதர் சொன்னார், பாவம் செய்வதை விட சாவது மேல், தப்பு செய்வதை விட, தப்பு என்பது தான் பாவம், அந்த பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று கூறிய அந்த புனிதனுடைய இல்லத்திலே நான் 4-5 வருடங்களாக என்னுடைய பெற்றோர்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களுடைய மடத்திலே செயின்ட் டொமினிக் சாவியா ஆர்பனேஜ், செயின்ட் டொமினிக் சாவியா பாய்ஸ் ஹோம் என்ற இல்லத்திலே இருந்து கொண்டு என்னை புனிதவனாக நான் மாற்றிக்கொண்டு இன்றைய நாள் வரையில் நான் புனிதனாகவே இருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் என்னை அறியாமலே ஏதோ சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். தவறு செய்தால் அது என்னுடைய தப்பு இல்லை, நான் பாவம் செய்தவனாக கருத முடியாது. அதற்காக நான் தண்டனை பெற நான் விரும்பவில்லை. செய்யாத தவறை, அதாவது தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனை பெறுவது நியாயமில்லை. ஆனால் நீங்கள் தண்டனை கொடுப்பதும் அநியாயமில்லை. தண்டனைக்கு சம்பளம், பாவத்துக்கு தண்டனை. அந்த முறையில் எனக்கு என்னுடைய வீடியோவை நான் என்னை அறியாமல் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், அதற்காக இவனுடைய சப்ஸ்கிரைபர்களை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். அவர்களும் தப்பு செய்யவில்லை. நான் தப்பு செய்ததாக நினைத்து கொண்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் புனிதர்களே. அதே சமயத்தில் நான் என்னை அறியாமலே ஏதோ தப்பு செய்திருக்கிறேன், அதற்காக அந்த சப்ஸ்கிரைபர்கள் குறைத்து வந்து கொண்டு வருகிறது. அதுக்கு என்ன வழி? நான் என்ன தப்பு செய்திருக்கிறேன் என்று தெரிய என்ன வழி இருக்கிறது? ஓகே, இந்த வீடியோ மூலயமா உங்களோடு பேசுவதன் மூலியமாக அந்த உரிமையாளர் தெரிந்து கொண்டு, இவர் தெரியாமல் ஏதோ செய்திருக்கிறாரு, இவரை நம்ம மன்னிக்கலாம், அல்லது இவர் என்ன தப்பு செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை ஏதோ ஒரு வழியாக எனக்கு தெரிவித்தால் நான் என்னுடைய தவறை நான் திருத்திக் கொள்வேன்.
ஓகே செல்வங்களே, பாருங்கள், எல்லோரும் வளர்ச்சியைத்தான் விரும்புவார்கள். நான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டில்லை. என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய அனுபவங்களை, எனக்கு தெரிந்த உண்மைகளை, அது அத்தனையும் நேர்மைக்கு விரோதமாக இருக்கலாம். சூரியனை, அப்பேற்பட்ட நெருப்பை ஒருவேளை அது ஐஸ்கண்டாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அது நேர் விரோதமாக ஆனது என்றும் சொல்லுவேன். நேர் விரோதமாகத்தான். ஆனால் என் கற்பனை சொல்லுகிறது, என்னுடைய அனுபவங்கள் சொல்லுகிறது, என்னுடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது, அந்த சூரியன் ஒருவேளை ஐஸ்கண்டியாகத்தான் இருக்கும். மேலே இருந்து அப்படியே கீழே வந்து கொண்டே இருந்தால் அது ஆடி அடங்கும் சூரியனடா போது, அது ஆடி அடங்கும் போது அது ஐஸ்கண்டியாக இருக்கும் என்று சில உதாரணங்களை வைத்துக்கொண்டு சூரியன் ஐஸ் கேண்டின்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி என்னுடைய கற்பனைகளையும் எண்ணங்களையும் சில ஆசைகளையும் இந்த வீடியோக்களில் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இவன் என்னடா உண்மைக்கு மாறாக பேசுகிறான் என்று தயவுசெய்து யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மனிதன் நினைப்பதுண்டே எல்லாமே அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி நான் ஏதாவது தவறு செய்தால் தயவுசெய்து மன்னிக்கணும். தயவுசெய்து இந்த உரிமையாளர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைப் குறைக்கும் எண்ணத்தை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். நான் என்ன தப்பு செய்தேன், இதற்காக என்னுடைய சப்ஸ்கிரைப் குறைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரிவியுங்கள். நான் வரவேற்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓகே செல்வங்களே, நீங்களாவது இதற்கு ஒரு வழி செய்யுங்கள். வணக்கம் வணக்கம் எந்தன் வணக்கம் எந்தன் வணக்கம். நான் கவலையோடு உங்களுக்கு வணக்கம் செய்தேன். இப்பொழுதும் கவலையோடு நான் முடிக்கிறேன். ஏனென்றால் என்னை அறியாமலே நான் எதை தவறு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது நான் என்னால் எப்படி சிரிக்க முடியும்? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கோ, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கோ என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர். சரிங்கோ, துன்பப்படும் போது எப்படி சிரிக்க முடியும்? அதனால் நான் கவலையோடு ஆரம்பித்தேன், கவலையோடு முடிக்கிறேன். எதற்கும் ஒரு நல்ல காலம் வரும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் குறைவது நிறைவாக ஆகும் காலமும் வரும். ஆனால் என்னை அறியாமலே இதை நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன். அது என்ன தவறாக இருக்கும்? என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. பாவ மன்னிப்பு, என் பாவங்களுக்காக மன்னிப்புக்கு இறைவனிடம் கேட்கிறேன். நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதியுங்கள் கடவுளே. வணக்கம். ஹலோ சிரியாஸ். Hello. Okay, you say hi. 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 Okay.